டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் முன்னாள் செய்தி தொடர்பாளர் திரு மணிகண்டன் வீராசாமி அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். விஜய் இன்றைக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேசியிருக்கிறாரு. அதே போல ஜனநாயகன் படம் அதை யார் லீக் செய்தது, அவங்கள நாங்கள் நெருங்கிட்டோம், அப்படி போலீஸ் நெருங்கிட்டதா ஆர்கே செல்வமணி சமீபத்தில் பேட்டி கொடுத்திருந்தார். அதை கூட நம்ம பேசியிருந்தோம். ஆனால் நேற்று 3 பேரை, முக்கிய குற்றவாளிகள் 3 பேரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்திருப்பதாக இன்றைக்கு சைபர் கிரைம் போலீசாரு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு 6 பேர் கைது செய்யப்பட்டாங்க. நேற்று ஒரு 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. யார் இவங்க? இந்த முக்கிய குற்றவாளி எப்படி சிக்கினார்? திரு விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தை பத்தி வாயே திறக்காம இருந்தாரு. ரஜினிகாந்த் பேசினாரு, கமலஹாசன் பேசினாரு, சிவகார்த்திகேயன் பேசினார், முதல்வர் கூட பேசினார். ஆனா படத்தை பத்தி பேசாமலே இருந்த விஜய் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் திருநெல்வேலியில இருந்து படத்தை பத்தி பேசினார். என்னடா அது அதிசயமா இருக்கு, விஜயே ஜனநாயகனை பத்தி பேசிட்டாருன்னு பாத்தீங்கன்னா அடுத்த நாளே இந்த படம் லீக் ஆகுது. லீக்கு கூட கிடையாது, ரிலீஸே ஆகுது. ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா லீக்குக்கும் ரிலீஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த படத்தோட முழு கதையும் விஜய் ரசிகர்கள் பல்வேறு குழுக்கள்ல நானும் இருக்கேன். அந்த குழுக்கள் அந்த படத்தோட முழு கதையும் வெளியிடுறாங்க, ரீல்ஸ் வெளியிடுறாங்க, காட்சிகளை வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காவல்துறை அடுத்த நாள் நீங்க சொல்ற மாதிரி 6 பேரை கைது பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க. அதுல அந்த முதல்ல ரிலீஸ் ஆனதே அந்த கிளைமேக்ஸ் தான். ஆமா, மாற்றம் வரணும்னா என்ன வேணும் ஆமா அப்படின்னு லோகேஷ் கனகராஜ், அதுக்கப்புறம் நெல்சன், அப்புறம் அட்லி, இவங்க 3 பேரும் இவர்கிட்ட கேட்கறாங்க. இவர் எப்போதும் போல ஓடுறாரு. இவரை பிடிச்சி இழுத்துட்டு கேள்வி கேட்கிறாங்க. பிரஸ்ஸை பார்த்தா ஓடுற மாதிரி தான் அந்த படத்துலயும் காட்சி வச்சிருக்காங்க. மாற்றம் ஒன்றே மாறாது, மாற்றம் நம்மள இருந்து தொடங்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம். மாற்றம் வரணும்னா ஓட்டு போடுங்கன்னு சொல்றாரு. யாருக்கு போடணும்னு சொல்லவே இல்லை அவரு. அவருக்கு ஓட்டு போடணுன்றத அவரு படத்திலேயே சொல்றாரு. அப்படின்னா அவர் தைரியமா நின்று இல்ல சொல்லணும், ஓடுறாருல்ல அவரு. ஓடுறவரை பிடிச்சி வச்சுதானே பேசுறாங்க. சோ இப்படிதான் அந்த காட்சிகள் இருந்தது. ஆமா, அதுதான் முதல்ல ரிலீஸ் ஆகுது. அதுதானே பலருக்குமே ஒரு சந்தேகம். தோழர் ஜெகதீஸ்வரன் அவரு கூட இந்த காட்சி தான் முதல்ல ரிலீஸ் ஆனிச்சு, அப்ப இது தேர்தலை மையப்படுத்தி அந்த ஒரு ப்ரொபகண்டாவுக்காக தான் அப்படின்னு. நிச்சயமாக அந்த படத்துல முதல் காட்சியை பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கையை காட்டுறாரு. பாத்தீங்கன்னா டிவிகேன்னு சொல்லிட்டு இங்க ரெட்டை யானை போட்டிருக்கு, டிவிகேன்னு இருக்கு. சோ அது முழுக்க இந்த படத்தோட ப்ரொபகண்டா. திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்தால் டிவிகே சட்டம் பாயும் அப்படின்ற மாதிரி தான் அந்த படம் முழுக்க காட்சிகள் இருந்தா படம் பார்த்தவங்க சொல்றாங்க. ஸோ இப்படிதான் அந்த படம் இருக்கு. இப்போ நீங்கள் கூறியது போல 6 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ பிரஸ் மீட்லாம் திரு செல்வமணி அவர்கள்லாம் வச்சிருந்தாங்க. எடிட்டர் சங்கத்துல இருந்து பேசினாங்க. நம்ம முன்னாடி அதை விலாவரியா நம்ம பேசணும். இப்போ இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டேட் சைபர் கிரைம்ல இருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15/4/2026 அன்னைக்கு நாங்க ஒரு 3 பேரை கைது பண்ணியிருக்கோம். நேத்துக்கு கைது பண்ணியிருக்கோம். அவங்க பாத்தீங்கன்னா வேற படத்துக்கு வேலை செய்கின்ற ஃப்ரீலான்ஸ் விஷுவல் எடிட்டர் இந்த படத்துக்கான காட்சிகளை திருடி வெளியிட்டத மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இது சினிமா துறையில இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு அந்த நெட்வொர்க்ன்றது, அந்த ஸ்டுடியோன்றது, நீங்க கிளிப்பிங்ஸா இருக்கட்டும், இல்ல மிக்சிங் ஸ்டுடியோவா இருக்கட்டும், இல்ல எடிட்டிங் ஸ்டுடியோவா இருக்கட்டும், யாருமே அதிகாரப்பூர்வமற்ற நபர்கள் உள்ள நுழையவே முடியாது. ஆனா அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாங்களே போலீஸ், however he unauthorizedly gained access to the reels of ஜனநாயகன் மூவி at the editing studio and stole it. சட்டவிரோதமாக அந்த ஸ்டுடியோவோட அக்சஸை பெற்று உள்ள போய் வீடியோ காட்சிகளை எடுத்து அதை படமாக்கி இருக்கிறாரு அந்த ஃப்ரீலான்ஸ் விஷுவல் எடிட்டர் அப்படின்னு சொல்றாங்களே. இதுக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ சினிமா துறைன்றது ஒரு சின்ன படம், ஒரு 50 லட்சத்துக்கு 1 கோடி ரூபா சின்ன பட்ஜெட் எடுக்கிற படமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ செக்யூர்டா இருக்கும். அதான் சொல்லணும், அன்னோன் பர்சன் யாருமே அறிமுகம் இல்லாத நபர்கள் யாரும் உள்ள நுழையவே முடியாது. உங்களை யாராவது இன்வைட் பண்ணிருக்கணும், இல்ல உங்களை யாராவது உள்ள கூட்டிட்டு போயிருக்கணும், அவங்க உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்கணும். அதன் மூலியமா தான் நீங்க இதை எடுத்துருக்கவே முடியாது. ஏன் நான் சொல்றேன்னா, இந்த படத்தை நிறைய பேர் பகிர்ந்துருக்காங்க. இப்போ நீங்க பகிர்ந்தவங்களை காப்பி யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணவங்கலாம் நீங்க கைது பண்ணிருக்கீங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோவையில பாத்தீங்கன்னா உள்ள ஒரு கேபிள் டிவில ஒரு சின்ன கிராமத்துல கருத்தம்பட்டியில ஒரு சின்ன கேபிள் டிவி ஆபரேட்டர் போட்டிருக்காரு. அவரை நீங்க அரெஸ்ட் பண்ணி அவர் பேரு, ஊரு, ஒரு புகைப்படம் முதல் கொண்டு நீங்க போடுறீங்களே. இவ்வளவு பெரிய நெட்வொர்க் வச்சுக்கிட்டு, இவ்வளவு பெரிய பட்ஜெட், இவ்வளவு பெரிய ஹீரோ நடிச்ச படம், இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. அதுவும் 4K குவாலிட்டியில் இவ்வளவு தரமா வந்திருக்கு. இதை வெளியிட்டவனோட புகைப்படமோ பேரோ உங்களால ஏன் வெளியிட முடியலன்னா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா செட்டப்பான்னு நமக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. எத்தனையோ படங்கள் நடக்குது. சினிமா காட்சிகள் பாத்தீங்கன்னா மொபைல்ல இருந்து ஏதோ ஒரு காட்சிகளை எடுத்து வெளியிடுவாங்க. அந்த படத்துக்கு ஹைப்பை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. சோ இப்படி இருக்கிற ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில இது வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன் இதை நம்ம திருப்பி சொல்றோம்னா, இந்த படத்துக்கான கோ ப்ரொடியூசர்
யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் பழனிசாமி தான் இந்த படத்தோட கோ ப்ரொடியூசர். ஹீரோ வந்து விஜய் தான். இவங்களோட அனுமதி இல்லாம இவங்க சொல்லாம ஒருத்தர் வந்து உள்ள நுழையதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன் நம்ம அதை வந்து இவ்வளவு தெளிவா சொல்றோம்னா, சானாஸ் இலியாஸ்ன்னு சொல்லிட்டு எஸ்பி, அவங்க தான் பார்த்தீங்கன்னா சைபர் கிரைமோட எஸ்பி. அவங்களும் இது வந்து மேற்கொண்ட தகவல்லாம் எதுவுமே சொல்லலை. 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்த தேதியில் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், அவர் வந்து ஒரு ஃப்ரீலான்சராக இருந்தார், இது வந்து திருட்டு நடந்திருக்குன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி மேற்கொண்ட தகவல் இல்லைன்னும் போது இது யாரையும் மறைக்கிறதுக்கான வேலையான்னு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயம் இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. ஏன்னா நான் அந்த 3 பேர்ல கைது செய்யப்பட்ட 3 பேர்ல ஒருத்தர் வந்து ஃப்ரீலான்ஸ் விஷுவல் எடிட்டர், அவர் வந்து இன்னொரு படத்துக்கு வந்து அசிஸ்டன்ட் எடிட்டரா வந்து இருக்கிறாங்க. அதுவும் ஃப்ரீலான்சரா தான் பண்ணுவார் போல. ஒரு உதவி எடிட்டரா வந்து உதவி படத்தொகுப்பாளரா பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து இந்த படம் சம்பந்தமான காட்சிகளை வந்து திருடி அதை வந்து படமாக்கி அவர் தான் வந்து கோ அக்யூஸ்ட் மற்ற அக்யூஸ்டுகளோட வந்து ஷேர் பண்றாரு. அப்படிதான் வந்து இது வெளில வருது, இந்த திருடப்பட்ட காப்பி அப்படின்னு வந்து சொல்றாங்களே. அதுக்கு வாய்ப்பே இல்லையா? இல்ல, வாய்ப்பே இல்லை. நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு ஸ்டுடியோ இருக்குது, அதுல இன்னொருத்தர் வந்து ஒரு அக்சஸ் வந்து கிடைக்குது அப்படின்னா அவர் போய் அப்படி எடுக்க வாய்ப்பே இல்லைங்க. அதுதாங்க சொல்றேன். சினிமா இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப செக்யூர்டான ஒரு இண்டஸ்ட்ரி. அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு சினிமா படம் ஷூட் நடக்கிற இடத்துக்கு இன்னைக்கு உங்களால யாராலும் வந்து போகவே முடியாது. அந்த காட்சிகள் வந்து எடுக்கிறாங்கன்னா அந்த இடத்துல யாருமே வந்து என்ன சொல்றோம், ஓப்பன் காட்சி வேணா நீங்க பார்க்கலாம், ஸ்டுடியோக்குள்ள அரங்க காட்சி யாருமே வந்து நுழைய முடியாது. ஒண்ணு, நீங்க ஷூட்டிங்கே இவ்வளவு தூரம் கட்டுப்பாடு இருக்குன்னா, இப்ப நான் வந்து என்னோட நண்பர்கள் நிறைய பேர் ப்ரொடியூசரா இருக்காங்க, இயக்குனரா இருக்காங்க, ஹீரோவே நடிச்சிருக்காங்க. நானே நிறைய படங்களுக்கு வந்து போகும்போது நம்ம கெஸ்ட் ரூம்ல தான் நம்ம உட்கார வைப்பாங்க. அவங்க ஷூட் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேச முடியும். ஏன் விஜயே நாங்க நிறைய முறை பார்க்க போகும்போது கேரவன்ல கூட எங்களை வந்து அவர் அலோவ் பண்ண மாட்டார். வெளியில தான் வந்து பார்ப்பாரு, வெளியில வந்து பேசிட்டு போவார். இதுதான் வந்து சினிமாவில் இருக்கிற செட்டப் எல்லாருக்குமே தெரியும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு திரைப்படமே முழுக்க முடிஞ்சு அந்த ப்ரிவ்யூ காட்சி கூட பார்த்தீங்கன்னா, அந்த காட்சி போட்டு காட்டுறது யாரு காட்டுவான்னு பார்த்தீங்கன்னா, அந்த சினிமா தயாரிப்பு சம்பந்தப்பட்டவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்களுக்கு தான் காட்டுவாங்க. இப்போ நான் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், எனக்கு வந்து போட்டு காட்ட மாட்டாங்க. அந்த ஹீரோ கிட்டே சொல்லுவாங்க, படம் வெளியாகிற வரைக்கும் கதை வெளியில சொல்லக்கூடாது. நானே எத்தனை பேர்கிட்ட கேட்டிருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸே ஹீரோவா நடிப்பாங்க, பட தயாரிப்பில் இருப்பாங்க, என்ன அவன் படத்தோட கதைன்னா சொல்லவே மாட்டாங்க. இவ்வளோ தூரம் செக்யூர்டா, இவ்வளோ தூரம் பாதுகாப்பாக இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி, அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு பேன் இண்டியா நடிகர்னு சொல்றாங்க, 600 கோடிக்கு வியாபாரம்னு சொல்ற நடிகரோட படம் வந்து இந்த மாதிரி யாரோ ஒரு 3வது நபர் உள்ள போய் ஆக்ட் பண்ணிட்டாரு, எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லதான் வாய்ப்பே கிடையாது. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, நான் என்னோட கருத்துல நான் பின்வாங்க போறதே கிடையாது. அது முழுக்க முழுக்க உண்மை. தயாரிப்பு நிறுவனம், அதுவும் கோ ப்ரொடியூசர் ஜெகதீஷ் பழனிசாமி விஜயோட ஒப்புதலோட தான் இந்த படம் வந்து வெளியிருக்கு. ஏன்னா நம்ம திருப்பி சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு சாதாரண ஒரு பிட் பாக்கெட் பஸ்ஸில் அடிக்கிறவங்க கூட அவன் புகைப்படத்தை வந்து போடுறீங்க, ஒரு செயின் பறிப்புனா அவன் புகைப்படத்தை வந்து போடுறீங்க, வாகனம் வந்து வண்டி ஓட்டுறானுங்க பசங்க வந்து நைட்ல வந்து ரேஸ் ஓட்டுறானுங்க, அவனுக்கு வந்து புகைப்படத்தை வந்து போடுறீங்க, வாகனத்தை வந்து பறிமுதல் பண்றீங்க. சைபர் சோசியல் மீடியாவில் தவறா எழுதிட்டாலே அவங்கள வந்து யாராவது புகார் கொடுக்கும் பட்சத்தில் அவங்க புகைப்படத்தோட இவரை கைது செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு போராட்ட வழக்கு, போராட்டத்துக்காக ஒரு போஸ்ட் போட்டாலே என் ஃபேஸ்புக் ஐடி வந்து முடக்கிடுறாங்க. இவ்வளவு தூரம் வந்து சைபர் கிரைம் வந்து ஆக்டிவா இருக்காங்க. அப்போ இவ்வளவு பெரிய 600 கோடி பட்ஜெட்னு சொல்றீங்க, இதை வச்சு அரசியலே இருக்குங்க, ஒரு விஜயோட அரசியலே இருக்கு, இப்ப பல பேரோட வாழ்வாதாரமுக்கு. ஏன் அவங்களோட விவரங்கள் சொல்ல மாட்டேங்க, ஏன் புகைப்படங்கள் வெளியிடுற? அதனாலதான் நமக்கு சொல்றோம், இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஜெகதீஷ் பழனிசாமி விஜயோட வேலை தான் இது. வேற யாருமே இதுல தலையீடு இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இவங்க எல்லாம் சேர்த்து இவரை காப்பாத்துகின்ற வேலைகள் தான் செய்யறாங்கன்னு எனக்கு வந்து ஐயம் இருக்கு. அவங்கள கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நீதிமன்ற காவல் அந்த 3 பேருக்கும் வந்து விதிக்கப்பட்டிருக்குது. மேற்கொண்டு விசாரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த விசாரணையில உண்மைகள் தெரிய வருதா என்னன்னு பார்ப்போம். இப்போ அடுத்து என்னோட கேள்வி வந்து, இன்றைக்கு தேர்தல் அறிக்கை விஜய் வந்து வெளியிட்டிருக்கிறாரு. இன்னைக்கு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு விஜய் சொல்லிருக்கிறாரு, திருச்சி கிழக்கு, பெரம்பூர் இந்த 2 தொகுதிகளிலும் என்னை வெற்றி பெற வைத்தால், வெற்றி பெற்ற பிறகு நான் உங்க வீட்டு பிள்ளை மாதிரி, நான் தமிழ்நாட்டுக்கு என்னவா வேணாலும் இருக்கலாம், நீங்க ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா நான் உங்க புள்ள மாதிரி. என் வீட்டுக்கு நான் புள்ள தானே. அப்படித்தான் பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதிகள் எனக்கு எப்பவுமே கொஞ்சம் கூடுதல் ஸ்பெஷலானதா இருக்கும். அதனால என்னோட தொகுதிக்கு மாசம் ஒரு தடவை நான் கண்டிப்பா வருவேன். அதோட நீங்களும் என்ன சந்திக்கலாம். என்னமோ ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க, ரொம்ப ஈஸியா சந்திக்கலாம்.
மாசம் நான் வந்து உங்க தொகுதிக்கு வருவேன், நீங்க எல்லாரும் என்னை எளிதா வந்து சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. மாசம் வர்றதுக்கு அமாவாசையே இல்லை பௌர்ணமியே இல்லை ரேஷன் ஆயிரு. எனக்கு புரியவே இல்லை. என்னங்க அதெல்லாம் காமெடியா இருக்கு. அறிவு கட்டத்தனமா இல்லை. நீ இப்போ வந்து போட்டியிட்ட அன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ண அன்னைக்கு போனதோட சரி பெரம்பூருக்கு, அதே மாதிரி திருச்சி கிழக்கு வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு அந்த வேலை போனேன். அதுக்கப்புறம் எங்கேயாவது அந்த தொகுதி பக்கம் போனியா? அந்த தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்கு, அங்க என்ன நிலவரம், அவன் உயிரோட இருக்கானா செத்தானான்னு உனக்கு எதாவது தெரியுமா? உன் கட்சியில எத்தனை பேர் வேட்பாளர் இருக்கான்? அவன்லாம் பெரிய பிரச்சனை. பொம்மையை வச்சுட்டு அவன் ஊரா சுத்திட்டு இருக்கானுங்க. நேத்திக்கு வந்து பெரிய புடிங்கி மாதிரி பேசிட்டு இருக்க, எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு. அனுமதி கொடுத்தாங்களாம். போன இடம் 6ங்க, கேன்சல் பண்ண இடம் 10ங்க. நேத்திக்கு பாத்தீங்கன்னா பனையூர்ல இருந்து கிளம்பி உங்களுக்கு வந்து 2 to 4 வந்து டி நகரம், 6 to 8 வந்து பாத்தீங்கன்னா எக்மூர் வந்து கொடுத்துருந்தாங்க. எப்போதும் போல பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலில் எப்போதுமோ கிளம்புனது லேட்டு, டைம் முடிஞ்சிச்சுன்னு பேசவே இல்லைங்க. இதே டி நகரில் அப்படியே டாட்டா பாய் சொல்லிட்டு காமிச்சிட்டு கையை காமிச்சிட்டு போயிட்டே இருந்தார். அந்த கூட்டத்தோட நானும் வந்து நின்று தான் பார்த்தேன். என் பக்கத்தில் உடனே கேட்குறான், ஏ ஒரு வார்த்தையாவது பேசியா, உன் பேச்சை கேட்கறதுக்கு 3 மணி நேரமாக வந்து வெயிலில் நின்றுட்டு இருக்கேன். ஒரு வார்த்தை பேசவே இல்லை. புசி ஆனந்த் அதுக்கு முன்னாடி வந்து செய்தியாளரை வந்து சந்திச்சாரு. நீ உங்க தலைவர் என்ன பரப்புரை வியூகம் வச்சிருக்காரு. இதுக்கு தாங்க நான் வந்து இந்த பத்திரிகையில வந்து நியூஸே நான் கொடுக்கறது இல்லை, உங்களுக்கு பைட்டே கொடுக்கறது இல்லை. பெரிய ரோதனையா போச்சு உங்களோட. நான் ஒருத்தன் பாவம் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு என்னை வச்சு இப்படி செய்யாதீங்க. இவர் வந்து நாளைக்கு சட்டமன்றத்தில் வந்துட்டு இந்த டி நகருக்கு வந்துட்டு இந்த மக்களோட பிரச்சனையை வந்து பேச போறோம் உள்ளபடியே நமக்கு வந்து நகைச்சுவையா தான் இருக்கு. ஸோ விஜயம் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது, அதனால எப்போதும் போல கேன்சல் பண்ணிட்டு பனையூர்ல போய் படுத்து தூங்கிட்டாரு. அதனாலதான் எக்மோர்ல பிரச்சாரம் ரத்தா. பாவம் வந்து கனவுகளோட காத்துட்டு இருந்தாரு. இவர் விஜய், அவரு விஜய், நானும் விஜய். பாவம் நான் வந்து ஆபரேஷனே பண்ணி மாறுறதுக்கு ரெடியா இருக்கேன். எங்க அண்ணா அவ்வளவு சலுகை பெண்களுக்காக கொடுக்குறேன்னு சொன்ன ராஜ்மோகனை நீங்க கை விடலாமா மிஸ்டர் விஜய்? உள்ளபடியே ராஜ்மோகன் நேற்று அவன் நண்பர்களுக்கு போன் பண்ணி கதறி அழுது இருக்காரு. என் தலைவனை நம்பி நான் இவ்வளவு தூரம் இருந்த கடைசியில நட்டாத்துல விட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு அது ஒரு கொஞ்ச நேரம் பரப்புரையில அந்த வாகனத்தின் மேல நிக்க வச்சிருக்கிறாரு. ஆமா, ஒரு 6 மணிக்கு நீங்க சொன்ன மாதிரி ரத்தாயிருச்சு. ஏன் 6 மணிக்கு ரத்தாயிருச்சு? ஒரே கூட்ட நெரிசல் கெடுபிடி, அதனால ரத்து பண்ணிட்டாரு. 5:55 ஆச்சுன்னா கை நடுங்க ஆரம்பிச்சிடும். 6 மணியானா சரக்கு போட்டே ஆகணும். அதனால வந்து கிளம்பியாச்சு. ஏங்க யோசிச்சு பாருங்க, இது வந்து சிரிக்கிற விஷயம் இல்லை, சிந்திக்கிற விஷயங்க. தமிழக முதலமைச்சர் ஒரு வாரமா ஆளை காணுங்க. தமிழ்நாடு முழுக்க போயிட்டு காலையில வாக்கிங் போறாரு, மதியம் வந்து பரப்புரை பண்றாரு, சாயந்தரம் பாத்தீங்கன்னா பொதுக்கூட்டம். தினம் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காருங்க. எதிர்கட்சி தலைவரும் அப்படிதான் இருக்காரு. எல்லாரும் அப்படி என்ன சொல்றதுன்னா களத்திலேயே அப்படியே இருக்காங்க. அவ்வளவு தூரம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அடிக்கிற வெயிலே அவ்வளவு தூரம் வேலை பார்த்துருக்காங்க. உனக்கு நீ எங்க போனாலும் சென்னைக்கு ஓடி வந்துரு. எதுக்கு? அதுக்கோட மர்மம் என்ன எனக்கு சொல்லுங்க. திருச்சி போனாலும் ஓடி வந்துடுற. கன்னியாகுமரிங்க, அங்க போயிட்டு நீ அங்க இருந்து நீ வந்து போறது வந்து பாத்தீங்கன்னா பேசஞ்சர் பிளைட்ல கூட போல, நீ தனியார் விமானத்துல தான் போற, அதுவும் பிரைவேட் ஜெட்ல தான் போற. அந்த ஜெட்டை தூக்கிட்டு இங்க இருந்து ஜெட்டை சொல்ற மாதிரி புசியானந்த் சொல்ற மாதிரி உன்னை இட்டுன்னு வர்றதே இங்க பெரிய வேலையா இருக்கு. ஸோ அதனால எவ்வளோ பிரச்சனைங்க. தமிழ்நாடு முழுக்க இவரால் கலவரம் தான் நடக்குது, டிராஃபிக் தான் நடக்குது. இன்னைக்கு நேற்று முழுக்க சென்னை முழுக்க ஸ்தம்பிச்சு தான் மிச்சமாக கண்டி. அதை தாண்டி ஒன்றுமே இவர்கிட்ட இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து தேர்தல் அறிக்கை வெளியிடுற பேரில் காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே திமுகவோட தேர்தல் அறிக்கை எடுத்துட்டு வந்துட்டு காப்பி எடுத்துட்டு வந்து அதுலேருந்து ஒரு 1000 500 இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. அதை தாண்டி எதுவுமே இல்லை. ஏன் நம்ம அண்ணனுக்கு காப்பி அடிச்ச பழக்கம் எப்படின்னா, ஏன்னா நம்ம அண்ணன் வந்து சினிமாவுக்கு வந்த அவங்க அப்பா வச்சு படம் எடுத்தார், ஒரு படமும் ஓடல. உடனே என்ன பண்ணாங்க, சரி என்னடா பண்றதுன்னு சொன்ன கன நேரத்தில் அவங்க அப்பாவுக்கு ஒரு ஐடியா வந்தது. சரி பக்கத்துல வந்து தெலுங்குல நல்ல நிறைய படங்கள்லாம் ஓடுது, அந்த படத்தை அப்படியே காப்பி பண்ணலாம்னு சொல்லிட்டு மகேஷ் பாபு நடிச்ச எல்லா படங்களும் அப்படியே காப்பி ரைட் வாங்கி, இப்போ நீங்க நினைக்கிறீங்களே இந்த பகவந்த் கேசரி பனையூர் கேசரியா கிண்டாங்கன்னு 69 படம், முதல் படம் 2 படம் 3 படம் தவிர மீதி எல்லா படங்களும் கிண்டன கேசரி தான். ஆந்திரால இருந்து மகேஷ் பாபு படத்தை அப்படியே எடுத்து வந்து போடுவாங்க. அரசியல் வந்துட்டு என்னடா பண்றதுன்னு ஒண்ணே வச்சாங்க. சட்டை பேண்ட் கூட யாரை போட்டுக்கிறாங்கன்னா ஜெகன்மோகன் போட்டிருந்தாரு இதே மாதிரி ஒரு ஷர்ட் பேண்ட். காவி வந்து கொஞ்சம் லைட்டா ஆர்எஸ்எஸ் கலர் வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கும் பேண்ட், இது கொஞ்சம் லைட் பேண்ட். அந்த ஆர்எஸ்எஸ் பேண்ட் எடுத்து மாட்டிக்கினானுங்க. ஒயிட் ஷர்ட் எடுத்து போட்டுக்கிட்டு ஜெகன்மோகன் ட்ரெஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி எப்பரா அரசியல் எப்பரா பண்ணது பாத்தீங்கன்னா அதே பவன் கல்யாண் அங்க இருக்காரு. அவரும் ஒரு ஆர்எஸ்எஸ் கார் தான், பாஜகல வந்து இருக்காரு. அவர் பேர் வந்து வேற கட்சியில இருக்கலாம், ஆனா அவர் பாஜக தான். அவரு துணை முதல்வராக இருக்காரு. அவர் என்ன இளநீர் குடிச்சா அதே இளநீர் குடிப்பார், சைக்கிள் ஓட்டுறாரு அதே சைக்கிள், ஒரு குழந்தைய தூக்குறாரு அதே குழந்தைய தூக்குவார். அவர் வில்லம்பு அங்க விட்டாருங்க, அதே வில்லம்பு இங்க விட்டாரு. ஸோ இப்படிதான் நம்ம அண்ணனோட அரசியல் இருக்குங்க. அதை தாண்டி எந்த அரசியலும் கிடையாது, எந்த கருத்திலும் கிடையாது. ஏங்க இன்னைக்கு டீலிமிட்டேஷன் ஒரு பெரிய எவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குங்க. தேர்தல் வாக்குறுதினு ஒன்று சொல்ற, மக்களை வந்து சந்திக்கிற ஒரு வார்த்தை, இதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க விஜய்க்கு. பாவங்க, அவர் வந்து பனையூர்லயும் வந்து இருக்க போறது கிடையாது, தமிழ்நாட்டிலே இருக்க போதில்லை. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருப்பாரா, எங்க இருப்பான்னு எங்களுக்கு தெரியும். தேர்தல் அறிக்கையை சொல்வதற்கு முன்னாடி அவர் சொன்ன விஷயம் என்னன்னா,
திமுக அதிமுக 2 பேரோட தேர்தல் அறிக்கையும் ஒண்ணுதான். அவங்க 10,000 ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி தருவேன்னு சொன்னா இவங்க திமுக வந்து 8,000 ரூபாய்க்கு வந்து கூப்பன் தர்றாங்க. இவ்வளவுதான் இருக்குது. அவங்க 10,000னா இவங்க 12,000. இப்படி ஒருத்தரை காப்பி அடித்த ஒரே தேர்தல் அறிக்கை தான் இவங்களுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்னு விஜய் சொல்றாரு. ஆனா தன்னுடைய தேர்தல் அறிக்கை ஒரு தனித்துவமான தேர்தல் அறிக்கைன்றாரு. ஒருத்தர் 10,000 கொடுத்தா இன்னொருத்தர் 8,000க்கு கூப்பன் கொடுக்குறாரு. ஒருத்தர் ஃப்ரிட்ஜ் கொடுத்தா இன்னொருத்தர் ஃப்ரிட்ஜ் வாங்க டோக்கன் கொடுக்குறாரு. 2 பேருமே மீனவர்களுக்கு 12,000 ரூபா கொடுக்குறாங்க. 2 பேருமே பெண்களுக்கு 2,000 ரூபா கொடுக்குறாங்க. இப்படி 2 பேரும் ஒரே தேர்தல் அறிக்கையை பேரை மாற்றி கலரை மாற்றி தந்திருக்கிறாங்க. நாம் உண்மையாக மனசார யோசித்து சொல்லியிருக்கிற நம்ம தேர்தல் அறிக்கையில் ஒவ்வொரு குடும்ப தலைவியின் வங்கி கணக்கிலும் நேரடியாக மாதம் 2,500 ரூபாய். விஜய் அவர்களோட தேர்தல் அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுமே இல்லை, புஸ்வானம் தான். அப்படியே திமுகவோட தேர்தல் அறிக்கை தான் இவர் வந்து ஆட் ஆன் பண்ணி கொடுக்க போகிறார். ஏன்னா இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா, திரு விஜய் அவர்கள் வந்து இலவசங்களே நாங்கள் வந்து எதிர்க்கிறோம், மற்றவங்க மாதிரி நாங்கள் கிடையாதுன்னு சொன்னார். இன்னும் ஒரு படி போய் மேலே போய் சர்க்கார் படத்தில் பார்த்தீங்கன்னா இலவசங்கள் வந்து எதிர்க்கிறோம், இது இந்த கிரைண்டர் மிக்சியெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் வேட்பாளர் பட்டியல் ஒன்று போட்டார். அதில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து முருகதாஸ் சைட்லேருந்து என்னையே வந்து அந்த ஃபோட்டோலாம் கேட்டாங்க. ஏன்னா என் நண்பர்கள் ஒரு 2-3 பேரை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது போராட்ட காலத்தில் இருக்கீங்க, ஸோ விஜய் சாருக்கும் நல்லா தெரியும்னால நீங்களும் வந்து பேர் கொடுங்க, நான் பேர்லாம் கொடுக்க மாட்டேன் போயேன்னு நம்ம சொல்லிட்டேன்னு வச்சிங்களேன். அப்போ பார்த்தீங்கன்னா பார்த்து சகாயம் ஐஏஎஸ் மாதிரி வருவாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேரை பார்த்து சமூக ஆர்வலர்கள் அப்படிலாம் வந்து போட்டார். ஆனால் சொந்த கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் வேட்பாளர் எங்கேருந்து போடுறாருன்னா 36 பேர். அதுலேயும் வந்து ஒரு நியூமராலஜி இருக்குது, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கு இருக்குது, ஜோசியர் சொன்ன கணக்கு இருக்குது. 36 பேர் அதிமுகலேருந்து, 36 பேர் பிஜேபியிலேருந்து, 20 பேர் ஆர்எஸ்எஸ்லேருந்து. இப்படி எடுத்து போட்டு வேட்பாளர் போடுறதே உனக்கு துப்பு இல்லை. அவங்க தேர்தல் அறிக்கை பற்றி பேசுறது நம்மளுக்கு ஏதாவது வந்து வெக்கமான சூடு சொரணம், ஏதாவது மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும். மனசாட்சி மண்ணாங்கட்டியை பற்றிலாம் இவர் பேசுகிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க, சகோதரி வந்து அஜிதா அக்னல் வந்து கொடுத்தாங்க. நான் வந்து விஜய்க்காக உழைத்தேன், விஜய்க்காக வந்து வாழ்நாள் முழுக்க நான் வந்து கஷ்டப்பட்டேன், கோடியாக பணத்தை நான் செலவு பண்ணேன், ஆனால் என்ன வந்து மதிக்கவே இல்லை, அலுவலகம் அத்தனை முறை போனேன், புசியானந்த் காலில் கூட விழுந்தேன், உங்கள் 2 பொண்ணில் ஒரு பொண்ணை என்னை நினச்சிங்கன்னு சொன்னேன், ஈவு இறக்கமே இல்லை, புசியானந்த் என்னை விரட்டி அடித்தார். ஆனால் இன்னைக்கு யாருக்கு பொறுப்பு கொடுத்துறான்னு பேர் லிஸ்ட்டோட சொல்கிறாங்க. எல்லாம் மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்க, பணத்தை வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து பொறுப்பு கொடுத்துறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்ககிட்ட என்ன பதில் இருக்குது? இதுதான் இன்னைக்கு கள நிலவரமாக இருக்குது. இப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா இலவசங்களை எதிர்க்கிறேன்னு வந்து சொன்னாங்க. அருண்ராஜ் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் என்ன சொன்னால், எங்களுக்காக வந்து இலவசங்களை நீங்கள் வந்து விட்டு கொடுக்கணும், அந்த 1000 ரூபாய் வந்து தியாகம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு மீட்டிங் போட்டு என்ன சொன்னாங்கன்னா, உதவித்தொகையும் வேண்டாம், ஓசி பஸ்ஸும் வேண்டாம்னு சொல்லிட்டு கொச்சைப்படுத்தி பேசுனாங்க. அதையே தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவரும் அப்படியே திமுகவோட தேர்தலுக்கு என்னென்ன இருக்கோ அதை தான் இன்னைக்கு கொடுத்துருக்காரு. புதியதாக இவர் எதுவுமே சொல்லலை. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க, நான் வந்து 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்குறோம், அதை வந்து இப்போ 2,000 உயர்த்தி கொடுக்குறேன்னு சொன்ன உடனே இவர் என்ன சொன்னார்னா, மகளிர் தின விழாவில் நாங்கள் 2,500 ரூபா கொடுக்குறோன்னு சொன்னேன். இலவசங்கள் வேணான்னு தானே சொன்னேன், நீ அப்புறம் எதுக்கு 2,500 ரூபா கொடுக்குறேன்னு நீ சொல்கிறேன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி விடியல் பயணம் வந்து பெண்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டு முதல்வர் சொன்னதை நீங்கள் பெண்களுக்கு மட்டும் இல்லை, நாங்கள் ஆண்களுக்கும் கொடுக்குறோம், நீங்கள் சிட்டிக்குள்ளே மட்டும் இல்லை எங்கே போனாலும் ஃப்ரீன்னு சொல்கிறாரு. தமிழக அரசாங்கம் போக்குவரத்து துறை எப்படி இயங்குதுன்னு விஜய்க்கு வந்து தெரியுமா? இதை வந்து சாத்தியமானதை முதல்வர் கொடுக்குறாரு. ஏன் நம்ம சொல்கிறேன்னா, 1000 ரூபாய் இதுக்கு முன்னாடி தேர்தல் 2021 தேர்தல் வந்து 1000 ரூபாய் வந்து உதவித்தொகை பெண்களுக்கு கொடுக்கும் போதே முடியாதுன்னு சொன்ன எடப்பாடி அவர்களே இன்னைக்கு அது சாத்தியமானதுக்கு அப்புறம் 1,500 ரூபான்னு சொன்னார். இப்போ இவங்க திருப்பி திமுக 2,000 சொன்னதுனால விஜய் வந்து 2,500 ரூபான்னு சொல்றாரு. ஸோ இது எல்லாமே எங்க இருந்து உருவாகும் பார்த்தீங்கன்னா, முதல்ல ஸ்டாலினை பார்த்து தான் காப்பி அடிக்கிறது. இவர்கிட்ட எதுவுமே சொந்த சரக்கு எதுவுமே இல்லை, அவர்கிட்ட வேற சரக்கு தான் இருக்கு. அது 6 மணிக்கு மேலே அடிக்கிற சரக்கு மட்டும்தான் இருக்கு. அதை தாண்டி விஜய் கிட்ட எந்த சரக்கும் இருக்கிறதா நம்ம பார்க்கல. ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரம் ஒதுக்கி விரிவாக பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி தோழர்.